Hello friends, welcome to Vindhagi Foods. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜ் ஃப்ரைட் ரைஸ். ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஒரு குட்டி வெங்காயம், ஒரு சின்ன கேரட்டு, ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு குடமிளகா, 4லேருந்து 5 பீன்ஸ் இதெல்லாத்தையும் குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போது எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் மொத்தமாகவே நம்ம சேர்த்துடலாங்க. ஒன்று வதங்கினதுக்கப்புறமா இன்னொன்று சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. கேரட்டை இந்த மாதிரி நீளமாக துருவி சேர்க்கும்போது வேகமாகவே வதங்கிடும், ஹோட்டல் ஸ்டைல்லையும் இருக்கும். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. காய் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது, ஓரளவுக்கு வதங்கினா போதுங்க. இது கூட இப்போது கொஞ்சமாக கட் பண்ண முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாங்க. முட்டைக்கோசையும் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு முழு முட்டைக்கோசையும் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே இந்த மாதிரி நீளமாக நம்ம கட் பண்ணிடலாம். அந்த வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கை வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ முட்டைக்கோஸ் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதில் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 1 நிமிஷம் போல் வதங்கினா நம்மளுக்கு போதுங்க. காய்கறிகள் பாதி அளவுக்கு வெந்திருக்குதுங்க. இப்போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி அரிசி நான் சேர்த்துக்கிறேங்க. இதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் வடித்த சாதமும் சேர்த்துக்கலாங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. மசாலா பவுடர்ஸ் சாதம் சேர்த்ததுக்கப்புறமா சேர்க்கும்போது ஸ்பைசினஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. நான் இன்றைக்கி ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணுறேங்க. இப்போது இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாங்க. இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட சாஸ் எதுவும் இல்லை அப்படின்னா மசாலா பவுடர்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு சாதத்தை ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு இறக்கி சர்வ் பண்ணிடலாங்க. இப்போது நம்ம சாஸ் ஆட் பண்ணியிருக்கனால அது சாதத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாங்க. அவ்வளோதான், நம்மளோட வெஜ் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போது நம்ம சர்வ் பண்ணிடலாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.